Hi friends, welcome to Kovai kitchen. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா மாங்காய் பச்சடி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் எடுத்து இப்படி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஸ்லைஸ் போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெல்லம் ஒரு கட்டியில் எடுத்திருக்கேன், சின்ன சைஸ் கட்டி ஒரு கட்டி எடுத்திருக்கேன். அவங்கவுங்க ஸ்வீட் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து கம்மியாக தான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுருக்கேன். இந்த மாங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு பவுட்ரு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாத்துலேயும் இதில் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். உப்பு இதிலே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். 1/4 கப் தண்ணி சேர்த்து மாங்காய் வேக விடுங்க. அது நல்லா வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. நம்ம தோல் வந்து சீவமும் போட்டதுனால கொஞ்சம் வேகணும். அது நல்லா இப்போ வெந்துருச்சு. இந்த டைமில் வந்துட்டு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக நீங்கள் பாருங்கள், நல்லா ஜாம் மாதிரி நல்லா வெந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். இப்போ நம்ம பச்சடிக்கு தாளிப்பு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். கடுகு, எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துலாம். சூப்பரான மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தாளிச்சு இதில் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.